பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு சாமுவேல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக தெரிந்து கொள்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எதிராளிகளாகிய பெலிஸ்தியர்கள். அவர்கள் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கிற பொழுது அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனை எப்படி சமாளித்தார்கள், தேவன் எப்படி இவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார் என்ற காரியத்தையும் இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்க முடியும். அவர்கள் அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். சாமுவேல் அவைகளை விட்டு விலகுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அதை விட்டு விலகினார்கள். விலகி உபவாசம் பண்ணினார்கள். மிஸ்பாவிலே ஒன்று கூடினார்கள். மிஸ்பா என்றால் தேவன் விடுதலையாக்கும் இடம், தேவன் சுகமளிக்கும் இடம், தேவன் நிம்மதி தருகிற இடம். ஆகவே மிஸ்பாவில் ஒன்று கூடினார்கள். மிஸ்பாவில் ஒன்று கூடி அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போது அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு அஸ்தரோத்தையும் பாகால்களையும் ஆராய்த்து வந்தோமே, அவர்களை விட்டு விலக வேண்டுமே என்ற நோக்கத்தோடு கூட விலகி வந்து தேவனை தொழுது கொண்டார்கள். ஆகவே கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். கர்த்தர் இரக்கம் பாராட்டினதுனால அவர்களுக்கு ஒரு ஜெயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆகிய ஒரு ஜெயம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இஸ்ரேலுக்கு முன்பதாக பெலிஸ்தர்கள் ஒரு மாபெரும் கூட்டமாக வருகிறார்கள். இப்போது இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க, எங்களை ரட்சிக்கும்படிக்கு பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக முடியா கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் என்று சாமுவேல்கிட்ட சொன்ன உடனே சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் சாமுவேலின் ஜெபத்திற்கு மறுமொழி அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். தேவன் மறுமொழி கொடுக்கிறவர், உத்தரவு கொடுக்கிறவர், பதில் உரை கொடுக்கிறவர். அவர் கேட்டு எப்படி போகிற தேவன் அல்ல, பதில் சொல்லிவிட்டு போகிற தேவன் என்பதை நாம் மிக ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆகவே தேவன் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பதில் கொடுத்த அந்த இடத்திலே ஒரு கலை நிப்பாட்டி சாமுவேல் அந்த இடத்திற்கு எபினேசர் என்று பெறுகிறார். எபினேசர் என்றால் இதுவரைக்கும் உதவி செய்தார். எபினேசர் என்று சொன்னால் இதுவரைக்கும் அவர் நன்மை செய்தார். எபினேசர் என்று சொன்னால் இதுவரைக்கும் பாதுகாத்தார். ஆகவே அந்த தேவனுக்கு இவர்கள் நன்றி சொல்லும் விதமாக எபினேசர் என்று பெயரிட்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் ஜெயம் பெற்றதற்கு அடிப்படை காரணம் பாகால்களையும் விக்கிரகத்தையும் அஸ்திரோத்தையும் விட்டு விலகினார்கள். இரண்டாவதாக எல்லோரும் மிஸ்பாவிலே ஒன்று கூடினார்கள். தேவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடினார்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் சபை கூடி வருவதை விட்டுருக்காங்க, சபைக்கு போகாமல் இருக்காங்க. அப்படியே போனாலும் காலதாமதமாக போய் சீக்கிரம் வந்துடுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சர்வீஸ் டைம் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவரில் வெளில வந்துடுவாங்க. 1 ஹவர் சர்வீஸ் டைம்னால் ஒரு 10 நிமிஷம் போய் இருந்துட்டு வந்துடுவாங்க. அதனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி மிஸ்பாவிலே ஒன்று கூடி தங்கியிருந்தார்கள். அப்படின்றால் தேவனை தேடுவதற்கு இடம் கொடுத்தார்கள். இந்த நாட்களில் இருக்கிறதான அநேகர் தேவனுடைய சபை விட்டு விலகி இருக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக சபையிலே கூடி ஜெபித்தார்கள். தனி ஜெபம் என்பது ஒரு ஜெபம், சபையிலே கூடி குழுவாக ஜெபிப்பது என்பது ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது, ஒரு மனதை காட்டுகிறது. ஒருமனப்பட்டு இந்த பூமியில் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒன்று சேர்ந்து மிஸ்பாவிலே ஜெபித்தார்கள். ஆகவே கர்த்தர் ஒரு மாபெரும் ரட்சிப்பை கட்டளையிட்டார், ஒரு மாபெரும் விடுதலைக்கு வித்திட்டார் என்று சொல்லி பார்க்கும். இன்றைக்கு காணப்படுற சபைகள் எல்லாம் ஜெபிக்கிற சபைகளாக மாற வேண்டும். இன்றைக்கு காணப்படுற சபையெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற சபைகளாக மாற வேண்டும். இந்த ஆன்லைன், இந்த லாக்டவுன், இந்த கொரோனாவில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேர் சபைக்கு போகாமல் ஃபோன்லேயே, டிவிலேயே, யூடியூபில், ஃபேஸ்புக்லேயே அவங்க சர்வீஸ் அட்டன் பண்ணுறதை பார்க்கிறோம். அது மிகவும் தவறான ஒரு செயல். அந்த காலகட்டத்தில் அது நமக்கு நன்மையாக இருந்தது, சரிதான். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தரை ஆராதிக்க நாம் சபைக்கு போக வேண்டும் என்பதை முக்கியமாக நாம் கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையை நாம் இங்கே பார்க்கிறோம். விடுதலை பெற்றார்கள். பெலிஸ்தரின் கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் சாமுவேலை கொண்டு ஒரு மாபெரும் காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். பெலிஸ்தர்கள் முறியடிக்கப்பட்டு ஓடினார்கள். எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஜெயம் கொடுத்தார் கர்த்தர் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபினேசர் என்று பெறுகிறார். ஆகவே தேவன் தம்முடைய நாமத்தை இஸ்ரேல் மக்களுக்கு அந்த நாளில் விளங்க பண்ணினார். இன்றைக்கி நம்முடைய தேசத்துக்கு விளங்க பண்ணுவார், நம்முடைய ஊழியத்தை விளங்க பண்ணுவார். இன்றைக்கி எபினேசராக இருக்கிற ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலும் ஊழியத்திலும் வேலை காரியத்திலும் எபினேசராக இருந்து ஆசீர்வதித்து உதவி செய்வாராக.
ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக சோதனை பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. எபினேசர் என்கிற ஒரு சொல் எங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சொல். எங்கள் வாழ்க்கையெல்லாம் உதவி செய்கிற தேவனுக்கு குறிக்கிற ஒரு நாம ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்தில் ஆசிரியப்பராக நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட கரத்தில் தாழ்த்தப்படும் இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்